இந்த வாரம் ஹெல்த்தி டேல நம்ம வீட்டில் செஞ்சது கவுனி அரிசி ஆப்பம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நம்ம எப்போவும் ஆப்பம் செய்ய பச்சரிசி சேர்த்து தான் செய்வோம். அதே மாதிரி கவுனி அரிசிலையும் ஆப்பம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ரெசிபி தரேன். தேங்காய் பாலில் கருப்பட்டி காய்ச்சிட்டு அதை வடிகட்டி அதில் சேர்த்துருக்கேன். அடிக்கடி கருப்பட்டியை நம்ம சேர்த்துக்க முடியாட்டியும் இப்படி வாரத்தில் ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நம்ம கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பட்டி. அதே மாதிரி ஆப்பமும் கவுனி அரிசியில் சுடும்போது ஓரம்லாம் பஞ்சு மாதிரி பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுடலாம். அதே நேரத்தில் ஓரமாக நல்லா கிறிஸ்பியாக சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஊத்தரில் தான் இருக்குது. கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாமல் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இந்த கவுனி அரிசியும் அதே மாதிரி கருப்பட்டி தேங்காய் பாலும். மத்தியானம் லஞ்சுக்கும் முருங்காயும் மாங்காயும் போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். எந்த காயும் போடாமல் முருங்காயும் மாங்காயும் மட்டும் போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். குக்கரில் விசில் வைக்கும் போது முருங்கைக்காய் கரைஞ்சி போயிடுன்னு சொல்லி புதுசாக சமைக்கிறவங்களுக்கு பயம் இருக்கும். ஆனால் அந்த முருங்கைக்காய் ஒன்று கூட உடையாமல் நமக்கு குக்கரில் விசில் வச்சு நம்ம எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது சீக்கிரமே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாம்பாரோட தொட்டுக்க முட்டை, அதோட கீரை பொரியல், வெண்டைக்காய் வறுவல் தான் செஞ்சுருந்தேன். இது மட்டும் இல்லை, இதோட கருவேப்பிலை தொக்கும் செஞ்சுருந்தேன். அதையும் நான் சாம்பாருக்கு சைடிஷாக வச்சுக்கிட்டேன். புளி காரம் எல்லாமே சேர்த்துருக்கனால சாம்பாருக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டிஃபனுக்கு மட்டும் இல்லை, நம்ம சாப்பாட்டோடய போட்டு சாப்பிடும் சரி, சைடாக தொட்டு சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கே ரொம்ப நல்லது. ஹெல்த்தியாகவே நம்ம சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சாத்தியப்படாது. வாரத்தில் ஒரு நாளாச்சும் இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்படி நீங்களும் பண்ணலாமேன்ற தலைப்பில் நான் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.